ஊற்றிடுமே வல்லமை. வல்லமையை அந்த பாட்டை போட்டப்போ இந்த மியூசிக்ல இன்வால்வ் ஒருத்தர் இது இது போடாதீங்க, இது அவ்வளோ நல்லா இல்லை, எல்லாம் நீர் தானேன்னு ஒரு பாட்டு இருக்கும். ஓ அது ஆக்சுவலா ஃபாதரோட பாட்டு. ஓ அப்படியா? ஆமா, ஓகே. ஃபாதர் பாடிட்டு இருந்தாரு. ம். நான் அடுத்த தடவை மீட் பண்ணும்போது அந்த பாட்டை பாடினேன். "டேய், இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிறியே, நீ போட்டுக்கொண்டாரு." அப்படியா? ஆமா, லிரிக்ல வெஸ்ட்ல பாட்டு வரும்போது ஒரு சின்ன இது ஒரு ஷேக் வந்துச்சு. டக்குனு ஒரு சினிமாட்டிக்கா இருக்கு, டான்ஸ், அந்த கலர்ஃபுல் லைட், அதெல்லாம் என்ன? வீடியோ அப்படி இருந்திருக்கலாம். ஈஸ்ட்ல வெஸ்ட்ல இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் சாங். போன வருஷம் ஆண்டவர் எனக்கு என்ன பாட போறேன்னு தெரியல, என்ன லிரிக்ஸ் வரப்போகுதுன்னு தெரியல. மைக்க போட்டாங்க, சும்மா வந்துட்டு ஒரு ரிதம் மட்டும் இப்படி போட்டு விட்டோம். ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் எந்நேரத்திலுமே ஆ ஆ ஆ ஆச்சரியமே. இது இன்ஸ்டன்டா 5ஆம் தேதினா 5ஆம் தேதி வாடகை கட்டி ஆகணும். எனக்கு அதெல்லாம் அசிங்கம். அடுத்த நாள் டிலே பண்றதெல்லாம் ஐ டோன்ட் லைக் டு டூ. என்னோட ஒய்ஃப்ல ஐயோ, எங்க ஒய்ஃபுக்கு அந்த டைம் வந்துச்சுனாவே பேனிக் ஆயிடும். ஐயோ, எப்படி கட்ட போறோம், இப்படி உன்ட்டு இருக்கா அப்படிங்கிற தெரியும் இல்லைன்னு. ஜஸ்டின் நடிபுரம் மேரேஜ் பண்ணும்போது துபாய் பொண்ணை மேரேஜ் பண்ணாரு. துபாய்க்கு போயிட்டு போயிட்டு வர்றாரு. நல்லா செழிப்பாயிட்டாரு அப்படிங்கிற ஒரு பிம்பம் வெளியே. அது மக்கள் என்னன்னாலும் சொல்லல. ஸோ நான் கல்யாணம் பண்ணி அவங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். நான் கல்யாணம் பண்ணி அங்க போல. இப்படி 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 ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறான் குழந்தை பையன் விளையாண்டுட்டு இருந்தவன். நான் இலாச்சா வாட் ஹேப்பன் அப்படின்னா அவன் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. வாட் ஹேப்பன் அப்படின்னப்போ அவன் சொன்னா, ஏஞ்சல். டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது. எங்களை இருக்கக்கூடிய இந்த நீதிமொழிகள் என்ற புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்குது. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லார் வீட்லையும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் ப்ளஸ் 50 rupees கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன சொல்லப்படுதுன்னா, பாடல் ஊழியத்துக்கே இன்னைக்கு ஒரு மாதத்துக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நிறைய பாடல்கள் வருது. சில பேர் அது மூலமாக வந்து ஃபேமஸ் ஆகலாம், ஒரு பாடல் ஹிட் ஆச்சுனாலே ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு திங்கிங்கில் பண்ணுறாங்க. இது ஒரு குற்றச்சாட்டாகவும் வைக்கப்படுது. இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வெல், நிறைய பாடல்கள் வருது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஓகே ஓகே. ஏன்னா நான் ஒரு 2006-07 பார்க்கும்போது ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு ஆண்டவர் 2006 சொன்னப்போ ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் பண்ண சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், நான் நிறைய பாடுகிறவர்களை துதிக்கிறவர்களை நான் எழுப்ப போறேன்னு ஆண்டவர் சொன்னார். சரி, ஓகே. ஸோ நான் அது நிறைவாக இதையெல்லாம் பார்க்குறேன். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாடல்களை எழுதுகிறது, புது பாடல்கள் சபைக்கு தேவை. நல்ல பக்தி விருத்தி உண்டாக்குற பாடல்கள், ஜனங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய பாடல்கள், வசனத்தின் அடிப்படையிலான பாடல்கள் நிறைய தேவை சபையில். ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ்லன்னா எவ்வளவோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சாங்ஸ் இருக்குது. தமிழ்ங்கிறது ஒரு சின்ன ஒரு வட்டம். அதனால பாடல்கள் நிறைய பேர் எழுதுறது ரொம்ப சந்தோஷம். அது வந்துட்டு நான் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன். ஆனால் நீங்கள் சொல்லும்போது இப்படி பாட்டு போட்டால் ஃபேமஸ் ஆயிடலாம், ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அப்படிங்க. அது வந்துட்டு நம்ம ஒருத்தவங்களோட மனசுல இருக்கிற இன்டென்ஷனை நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஆனா யாராகிலும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக நான் பாட்டை ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு அது தப்பு, அது தவறான இன்டென்ஷன். அதை பண்றதுக்கு நல்ல டியூனா இருக்கும்னு சொன்னா லிரிக்ஸை மாத்திட்டு ஒரு செக்குலர் சாங்கை ரிலீஸ் பண்ணிட்டா அது உண்மையாலுமே ஹெல்ப் பண்ணும். பட்
we can't judge or decide somebody's having, but அந்த இன்டென்ஷன்ல யாரும் பண்ணா அது அவங்க அந்த இன்டென்ஷனை மாத்துறது நல்லது. பாடல் மூலமா ஒரு பாடல் ஹிட் ஆச்சுன்னா அவங்க பாப்புலரா வெளியேற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டூலா இருக்கு. நீங்க எப்படி அதை வெல், பாடல்களுக்குன்னு ஒரு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, அதுல எந்த மாற்றம் இல்லைன்னா இசை வந்துட்டு அது ஒரு வல்லமையான ஒரு கருவி, இம்மீடியட்டா வந்துட்டு ஒரு அட்ராக்ஷனை வந்துட்டு உண்டு பண்ணுது, அதுல எந்த மாற்றமுமே இல்லை. ஆனா இப்ப நீங்க சொல்றது பார்த்தா வந்துட்டு ஏதோ அதாவது கரியர் பார்த்த மாதிரி, ஐ டோன்ட் லைக் டு சீ லைக் தட். அது வந்துட்டு ரொம்ப ஒரு மட்டமான ஸ்ட்ராட்டஜி. அதுக்காக போடுறாங்கன்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஆனா அதுக்காக போடுறாங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி வந்துட்டு ஓகே, நான் எனக்கு ஒரு மினிஸ்ட்ரியை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக நான் ஒரு பாட்டை போடுறேன். இட்ஸ் a very wrong thing to do. You should never do that. நான் சொன்னது மாதிரி நான் நீரை வெளியிட்ட பொழுது அது மூலமாக பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆனால் என்னோட இன்டென்ஷன் வந்துட்டு ஓகே, இதை போட்டுட்டு நான் இது பண்ணல, எனக்கு அது வந்துட்டு நிறைய பேருக்கு போகணும்னு கூட தெரியாது. ஆண்டவர் சொன்னார், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நான் ஒபே பண்ணேன், அதை ஆண்டவர் பயன்படுத்தினார், அது வேற ஸ்டோரி. ஆனால் வந்துட்டு நம்ம இன்டென்ஷனை இதை வந்துட்டு எனக்கு இது மூலமாக நான் பெரிய ஆளாக விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை பண்ணால் அது வந்துட்டு ஒரு கரியர் பார்த்த சூஸ் பண்ணுற மாதிரி. தட்ஸ் வெரி ராங். மினிஸ்ட்ரி வி ஷுட் ஸ்டிக் டு தட். அதே மாதிரி பாடல் ஊழியங்கிறது ஒரு கணத்திற்குரிய ஒரு ஊழியம், அது வந்துட்டு ஒரு பக்தி விருத்திக்குரிய ஒரு ஊழியம். அதை வந்துட்டு ஒவ்வொருத்தரும் அப்படிதான் பார்க்கணும். நீங்க சொன்ன மாதிரி ஓகே, பாடல்ல போனா இம்மிடியட்டா ரீச் ஆயிடலாம், செய்தியில போனா டைம் ஆகுது, அப்படிலாம் நான் பார்க்கல. அப்போஸ்தலனாகிய பவுல நமக்கு எப்படி தெரியும்? பாட்டு மூலமா, செய்தி மூலமா, அவரோட செய்தி மூலமா தான் நமக்கு தெரியும். ஸோ ஐ டோன்ட் see it like that. ஒரு ஷார்ட்கட்டா பார்க்கறாங்க ரொம்ப இருக்கலாம். ஏன்னா பாட்டுல வந்துட்டு அவ்வளோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஆனா அப்படி வந்தா எவ்வளவு நாள் நிற்கும்? அது ஒரு சீசன் தான், அப்படி ஒரு காலத்துக்கு தான் இருக்க முடியும். அழைப்புங்கிறது ஆண்டவர்கிட்ட இருந்து வர்றது, கிருபைங்கிறது ஆண்டவர் கொடுக்கிறது. அதுல நம்ம நிலைச்சிருக்கும் போது அந்த எண்ட் ஆஃப் த டே எப்பயுமே லைஃப் அப்படி பார்க்காதீங்க. லைஃபை வந்துட்டு இது எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட நான் ரிவார்ட்ஸ் வாங்க போறேன் அப்படி பார்க்கணும். மினிஸ்ட்ரியும் லைஃபையும் நம்ம அப்படி பார்த்தோம்னா நம்ம சாய்ஸஸே டிஃப்ரெண்டா இருக்கும். எனக்கு ஒரு நாள் ஆண்டவர் என்னை பார்த்து உண்மை முத்தமான ஊழியக்காரனே, இந்தா உன்னுடைய பிரதிபலன் இதுதான் ரிவார்டு கொடுக்க போறாரு நம்ம எல்லாருக்கும். ஒரு உங்களுடைய நீரை பாடல்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்டவருடைய அந்த சுச்சுவேஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த பாடல்கள், அது நிறைய பேருக்கு போய் ஊழியம் பண்ணது. பட் நிறைய பேர் பாடல்கள் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடல்கள் வரிகள். பட் எப்படி இதை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நான் கேட்குறது, ஒரு சில வியூஸ்னால தான் இது இவ்வளோ பேருக்கு போய் இது ஆறுதலாக இருக்குது, அதனால இது ஆண்டவர் கொடுத்த பாடல், இது வந்து அந்த அளவுக்கு மூவ் ஆகலை நிறைய பேர் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அப்படி சொல்ல முடியாது. வியூஸை பேஸ் பண்ணி வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஒருத்தங்க நிறைய பேர் அந்த பாட்டை பார்த்துருக்குறாங்க ஜெனியூனாவே அப்படின்னு சொன்னா அது நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனா அதனால வியூஸ் கம்மியா இருக்கிற சாங் ஆண்டவர் கொடுக்கல அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம அப்படி ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்படி ஜட்ஜ் பண்ண முடியாது. No, you cannot judge like that. சரி. பைபிள்ல சங்கீதம் எங்க இருக்குன்னா டக்குன்னு ஓபன் பண்ணிடுவாங்க. ஏசாயான்னா தெரியும், சில ஆளுங்களுக்கு செப்பனியான்னு ஒரு புக் இருக்கிறதே தெரியாது. அதுக்காக அவர் ஆண்டவர் அனுப்பின தீர்க்கதரிசி இல்லையா, அவர் பேர் ஆண்டவர் அனுப்பின வார்த்தை இல்லையா. சிலது வந்துட்டு ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு, சிலது லெஸ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கலாம். ஆண்டவர் கொடுத்தாருன்னா அது ஆண்டவர் கொடுத்தாரு. நம்ம அதை வச்சு ஒரு ஜட்ஜ் பண்ண முடியாது. வியூஸை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. வியூஸை வச்சு இம்பாக்டை ஜட்ஜ் பண்ணலாம். வியூஸை வச்சு ஜென்யூனிட்டியை ஜட்ஜ் பண்ண முடியாது. சில டைம் கூட எடுக்கலாம் அப்படின்ற காலம். சில பாடல்கள் டைம் எடுத்து ஃபேமஸான பாடல்களும் இருக்கு. நிறைய பாடல்கள் உருவாக்கியிருக்கீங்க. சிலது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல, இந்த பாடல் ரொம்ப நல்லா ரீச் ஆக நினைச்சு ஓரளவுக்கு அப்படிலாம் மாறி இருக்கா உங்க எக்ஸ்பெக்டேஷன்? சிலது ரீச் ஆகுதுன்னு நினைச்சிருப்பீங்க, நல்லா ரீச் ஆயிருக்கும். சிலது அப்படிலாம் நடந்திருக்கா உங்களுக்கு? ஊற்றிடுமே வல்லமையை அந்த பாட்டை போட்டப்போ இந்த மியூசிக்ல இன்வால்வ் ஒருத்தர் இது போடாதீங்க, இது அவ்வளவு நல்லா இல்ல அப்படியா அப்படின்னு சொன்னாரு. என்னட்டையே சொன்னாரு. போன்ல நான் இருந்தேன், ஆட்டோல வந்துட்டு இருந்தப்போ அவர் சொன்னாரு, அது வேணுமா, அந்த சாங் அவ்வளவு நல்லா இல்ல, மத்த சாங் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, அதுல இதை ஏன் வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சரி சரி. அந்த ஆல்பம்ல நீரே 2ல ஊற்றிடுமே பயங்கர ஹிட் ஆயிடுச்சு.
ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஓகே 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 ஓகே. ஸோ அது மாதிரி சில எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி கூட அந்த அளவுக்கு ரீச் ஆகாத இது இருக்குல்ல, உங்களுக்கு நிறைய பிடிச்ச ஒரு அப்படிலாம் இருக்கா? இந்த நீரே வால்யூம் 4ல் நீர் நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர், வீசும் புயல் காற்றை படைத்தவரே. அப்போ வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலேயா 10-12 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 13 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பானிஷ் ஸ்டைலில் அதை போட்டோம். மக்களுக்கு வந்துட்டு அப்போ அந்த பீட்டை நான் நிறைய ஆஃப் பீட்டில் வரும், அவங்களால அதை கேட்ச் பண்ண முடியல. நான் நல்ல ரீச் ஆகும் அந்த பாட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனால் அந்த ஆல்பத்தில் மற்ற பாட்டு மக்களுக்கு பிடிச்சது, இந்த பாட்டு வந்துட்டு மியூசிக்கலி கேட்டாங்க, நான் பாட முடியல. ஆனால் இப்போ பார்த்தா அந்த சாங் செய்து முடிப்பார்ல அந்த பாட்டை பாட போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. ஆனால் வந்துட்டு அந்த டைமுக்கு வந்துட்டு மக்களுக்கு அந்த மியூசிக்கை கேட்ச் பண்ண முடியல. பட் இட்ஸ் எனக்கு தெரிஞ்ச அந்த ஆல்பத்திலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ் அது. Amazing music and wonderful song. So some songs could take some time to catch up. ஸோ நீங்கள் நிறைய பாடல்கள் கேட்டிருப்பீங்க, கீர்த்தனை பாட்டிலிருந்து இப்போ வரைக்குமே. உங்களை இந்த பாடல் எனக்கு எப்பயுமே உங்கள் பாடல் இல்லாமல் வேற பாடல்கள் இது ரொம்ப என்னை இம்பாக்ட் பண்ண பாடலாம் என்ன சொல்லுவீங்க? நீர் இல்லாத நாள் எல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரின் மூச்சே. அது வந்துட்டு டிஜே சங்கல் வாய்ஸ்ல கேட்கணும், சம்திங் எல்ஸ். அப்புறம் யார் வேண்டும்னா தான் லைக் வெரி வெரி பவர்ஃபுல் சாங்ஸ். ஐ ஸ்டில் என்ஜாய் தட். நான் 17 வயசுல அந்த சாங்ஸ் எல்லாம் டெய்லி பாடுவேன். பைபிள் காலேஜ்ல டெய்லி பாடுவேன். எனக்கு தெரிஞ்சு 4 வருஷமும் டெய்லி பாடியிருக்கேன் அந்த பாடல்களை. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, யார் வேண்டும் நாதா நீர் அல்லவோ. ஃபாதர் பாட்டு தான் அப்பலாம். தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதி, எஜமானனே என் இயேசுராஜனே என் எண்ணம் எல்லாம். ஃபாதர் சாங்ஸ்லாம் லைக்கணும். அதெல்லாம் பாடி தானே சின்ன பிள்ளையா வளர்ந்தோம். லைக் அமேசிங் அமேசிங் சாங்ஸ். அவரை மீட் பண்ண அனுபவம்? ஃபாதர் இஸ் அ வெரி குட் என்கரேஜர். ஓகே. ரொம்ப நான் மீட் பண்ண டைம் எல்லாம் என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா பண்ணுடா, வந்துட்டு உங்கள் டைமு நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபாதர் என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. நீரே வால்யூம் 4ல் எல்லாம் நீர் தானேன்னு ஒரு பாட்டு இருக்கும். அது ஆக்சுவலாக ஃபாதரோட பாட்டு. அப்படியா? ஆமாம், ஃபாதர் பாடிட்டு இருந்தாரு. நான் அடுத்த தடவை மீட் பண்ணும்போது அந்த பாட்டை பாடினேன். இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிறேன், நீ போட்டு கொண்டாரு. ஆமா, லிரிக்ஸ் சரணத்துல மட்டும் லிரிக்ஸ், என் எதிர்காலம் நீர்தானே, எதிர்பார்ப்பு நீர்தானே, உண்மைதான். அந்த லிரிக்ஸை போட்டுக்கிட்டேன். எல்லாம் நீதானே இயேசு ராஜனே. இது வந்துட்டு ஃபாதரோட சாங். சூப்பர். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டே வர்றீங்க. ஸோ அது மாதிரி உங்கள் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சில இடங்களில் இந்த சினிமாட்டிக்காக இப்போ நீங்கள் ஈஸ்டில் வெஸ்ட்டில் பாட்டு வரும்போது ஒரு சின்ன இது ஒரு ஷேக் வந்துச்சு, டக்குனு ஒரு சினிமாட்டிக்கா இருக்கு, டான்ஸ், அந்த கலர் லைட், அதெல்லாம் வீடியோ அப்படி இருந்திருக்கலாம். ஈஸ்ட்ல வெஸ்ட்ல இஸ் a very very powerful song. போன வருஷம் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், கிழக்குல மேற்குல வடக்குல தெற்குல எல்லா திசைகளும் வந்து நான் ஆச்சரியப்படுத்துவேன். ஓகே ஓகே. a year of awe, ஆச்சரியத்தின் ஆண்டு. இதுதான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஸோ ஒரு நாள் நான் துபாயில சர்வீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். சே, இந்த வாக்குத்தத்தத்துல ஒரு பாட்டு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன். காலையில நான் வந்துட்டு ஃப்ளைட்லேருந்து லேண்ட் ஆகி இங்கே வந்துட்டு கரெக்டாக ஒரு 9 மணிக்கு இங்கே வர்றேன். வந்தப்போ நம்ம ஆடியோ பிரதர் இருந்தாங்க. நான் வந்துட்டு ஒரு மைக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். பாட்டு ஒன்று புதுசாக எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ரெக்கார்டு போட்டு விட்டாங்க. ஓகே, அந்த ஆடியோ இன்ஜினியர் இஸ் த டெஸ்டிமனி. ஓகே ஓகே பிரதர் ஜெபராஜ் அப்படி கேட்டிங்கன்னா சொல்லுவார். என்கிட்ட சாங்கே இல்லை, லிரிக்ஸும் இல்லை. ஓகே. ஸோ மைக்கை மாட்டிட்டு சரி லைவா பாடுறேன் டியூனை. வாயை திறக்கிறேன், எனக்கு என்ன பாட போறேன்னு தெரியல, என்ன லிரிக்ஸ் வரப்போகுதுன்னு தெரியல. மைக்கை போட்டாங்க, சும்மா வந்துட்டு ஒரு ரிதம் மட்டும் இப்படி போட்டு விட்டோம். ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் என் நேரத்திலுமே ஆ ஆ ஆ ஆச்சரியமே. இன்ஸ்டன்டா. சரி. அதுக்கப்புறம் காலம் நல்ல காலம்
நம்ம வியந்து வாழும் 1 மணி நேரத்துல இந்த சாங் முடிச்சிட்டோம். ஓ ஒரு சரணத்தோட. ஓகே. 2வது சரணம் மட்டும் அடுத்த நாள். ஆ. ஏன் மார்னிங் அண்ட் ஈவினிங் அண்ட் ஆஃப்டர்நூன் எல்லாம் ஆச்சரியத்தால் நிரம்பிடுது என்னோட காலையும் மாலையும் மதியம் எல்லாம் ஆச்சரியத்தால் அசந்திடுது நினைச்ச நன்மை எல்லாம் தேடி வருது. அந்த 2வது சரணம் மட்டும் அடுத்த நாள் நான் உட்காந்து இது பண்ணேன். பட் திஸ் இஸ் a prophetic song. ஆண்டவர் கொடுத்த டியூன், ஆண்டவர் கொடுத்த லிரிக்ஸ். ஏன்னா நானே உட்கார்ந்து எழுதுனா நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்படி சாங் எழுதுறீங்க? ஐம் நாட் அ சாங் ரைட்டர். காட் கிவ்ஸ் மீ. அந்த டைம்ல வந்தா தான். சில சமயம் 2 சரணம் அந்த டைம்ல ஃப்ளோல வந்திருக்கும், ஆண்டவர் கொடுத்துருப்பார். இன்னொரு சரணம் எழுதுனா அடுத்த நாள் உட்கார்ந்தா முக்கிட்டு இருப்பேன், வராது. தட்ஸ் when I know, oh man, no, it is God. The music, amazing music. Okay. ஆனா அந்த வீடியோ ப்ரொடக்ஷன் இது வந்துட்டு இட்ஸ் a different style. ஸோ அது பார்க்கும்போது வந்துட்டு ஓகே, அது ரொம்ப சினிமா மாதிரி இருக்கு, சினிமா ஸ்டைலில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, பீப்புள் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஐம் ஓகே வித் தட். வந்துட்டு அது அந்த அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ் மெயினாக அந்த கண்ணாடி போட்டது அது சும்மா பிளான் பண்ணி பண்ணல. நம்ம வந்துட்டு எல்லாம் ரிஹர்ஸ் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு போய் பண்றது இல்லையே. அந்த அளவுக்கு செலவு பண்றதெல்லாம் இல்ல. வந்துட்டு போறோம், செட்டப் போட்டிருக்காங்க, அன்னைக்கு நம்ம தான் அப்பதான் போய் பாக்குறோம், ஓ இதுதான் செட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவ்வளவுதான். அதெல்லாம் வந்துட்டு அன்னைக்கு அங்க வந்திருந்தவங்க அந்த 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 பசங்கள்லாம் ஆர்டருக்கு வந்திருந்தாங்க. சரி சரி. அவங்க வந்துட்டு நீங்களும் அதை பண்ணுங்கன்னாங்க. ஸோ அதெல்லாம் அப்பப்போ அவங்க சொல்ல பண்ணதான். அவங்களாம் சிங்கிள் டேக்கில் எடுத்தது தான். ஒரு நாளில் 2 சாங் எடுத்தோம், தமிழ் தெலுங்கு. எப்படி வந்துட்டு ஒரு கால் ஷீட்டில் முடிக்கணும்னா எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இட் வாஸ் நாட் பிளான்ட். எல்லாம் பண்ணி எடுத்தா வந்தாச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளே பார்க்குறோம் இப்படி வந்திருக்கான்னு. ஸோ சம் நிறைய குழந்தைங்க அதனால பிளஸ் ஆனாங்க. ஐம் லைக் மேபி ஆர் மே நாட் பி. So we don't know, but the song itself, I'm not commenting on the video, but the song itself is a prophetic song. People don't like it, I'm okay with that. People like it, I'm glad people like it. If they don't like it, I'm okay. And we respect their opinion. பட் ஆனால் உங்களை பற்றி இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ நீங்களே சொல்கிறீங்க, இந்த விஷயத்த நான் இப்படி பார்க்குறேன், சில நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறேன், சில அப்படிலாம் நீங்கள் மாற்றிருக்கீங்களா? சில விஷயம் நான் இதை பண்ணேன் பட் இதை மாற்றி அப்படிலாம் உங்கள் லைஃப்பில் அப்படி இருக்கா இந்த மாதிரிலாம்? See, almost everything. Okay. Sometimes எப்பயாவது மிஸ் ஆகலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு 100% ஆஃப் டைம்ஸ் நான் எதுவும் ஒன்று பண்றேன்னா ஆண்டவர் சொல்லி தான் பண்றேன். சர்ச் ஸ்டார்ட் பண்ணுமா ஆண்டவர் சொன்னார், ஒரு பாட்டு போடணுமா ஆண்டவர் சொன்னார். பாட்டு நான் தான் சொல்றேன், எனக்கு ஏகப்பட்ட பாட்டு இருக்கு. இந்த வீக் 10 நாள் ரிலீஸ் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொல்றது மட்டும். when I know I'm doing something, I know God told me. அப்ப நீங்க போற இடம், செய்தி கொடுக்கிறது எல்லாமே கர்த்தருடைய லீடிங் படி. I'm like see, இப்போ ஆண்டவர் வந்துட்டு ஒரு மேண்டேட் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு மீட்டிங் அதுக்குள்ள ஃபிட் ஆகுதுன்னா ஐ கோ. ஸோ எவ்ரி திங் வந்துட்டு ஓகே, ஆண்டவர் எனக்கு சொல்லாம ஒரு புதுசா ஒன்று பண்றேன்னா நான் அதை செய்யறதில்ல. இப்போ போன வருஷம் கான்சர்ட் பண்ணோம், பல கிரிட்டிசிசம் பண்ணாங்க. எனக்கு 100% தெரியும் ஆண்டவர் பண்ண சொன்னார். ஆண்டவர் பண்ண சொன்னா மலையில அழிச்சிருப்பாரு, வந்த மலையை நிப்பாட்டினாரு. காட் வாஸ் தேர். நான் ரிக்ரெட் பண்ண மாதிரி அடிக்கடி நடந்தது கிடையாது. ரீசன்ட் டைம்ஸ்ல இஃப் ஐ ஹாவ் டு சே, அந்த ஈஸ்ட்ல வெஸ்ட்ல சாங் போட்டப்போ நிறைய பேர் இவர் எதுக்கு கண்ணாடி போட்டுட்டு ஆடினார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் உட்கார்ந்து யோசித்த பொழுது ஐ வாஸ் வெரி ஷுர் இட் வாஸ் சம்திங் தட் ஐ வாண்டட் டு டூ, காட் வாண்டட் மீ டு டூ. அண்ட் so my wife asked me a question. Okay. Well, everybody was like, hey, இப்படியா ரொம்ப இது பேசிட்டு இருந்தப்போ I tell you, that's why you have to get married to the right woman. So என்னோட ஒய்ஃப் வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, சி இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம்ல, ஆனால் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஜெர்சன் இது இல்லை. அப்படி சொன்னாங்களா? ஏன்னா நான் if anybody knows me, ஸோ அந்த வீடியோவில் நான் கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டு கண்ணாடிலாம் கலராக போட்டு அந்த ஸ்டெப்பெல்லாம் போடுறேன்ல, தட் இஸ் நாட் தி ஆக்சுவல் ஜெஸ். The actual Jason is a very sober person. ரொம்ப அமைதியான, ரொம்ப பயசான, that's what நான் வீட்டில் அதுதான். சரி. அப்போ என் ஒய்ஃப் சொன்னாங்க, இது ஆக்சுவலாக இந்த வீடியோவில் பார்க்குறல, அது ஆக்சுவலாக நீங்கள் இல்லை தானே, தட்ஸ் நாட் யூ. ஆனால் ஆக்சுவலாக அந்த வீடியோ உங்களை வேற ஒரு ஆளாக காட்டுது. ஸோ ஐ வாஸ் லைக், யா கரெக்ட், ஐ எம் a very different person.
ஸோ எப்போ இருக்கிற மாதிரியே நம்ம காட்டியிருந்தாலே அந்த பாட்டுல தப்பு இல்லைன்னா ஐ டோல்ட் இட் இஸ் அ ப்ரொஃபெட்டிக் சாங். ஸோ அந்த அவங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும், பாஸ்டர் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் மோர் ஃப்ரம் யூ அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. See, sometimes we have to sit down and ask ourselves, maybe, you know, they could have a perspective that is better than ours. ஓகே. So அதுல எந்த நம்மன்றது தப்பும் ஒரு கிடையாது. எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. Sometimes maybe that was needed for that song இருக்கலாம், or maybe it is not needed இருக்கலாம். In the end of the day, that is a song from God, and that song I would any day. It's a very very prophetic song that I wrote in the recent times, and it's a declaration. Full of word of God. கிழக்குல மேற்குல நான் ஆண்டவர் சொல்ற வசனங்களை வச்சு நாங்க எழுதினது தான் அது. கேதுருவை போல வளரப்பணும், பனைய போல செழிக்க, இதெல்லாம் வசனம். It's all word of God. So word of God is always a blessing. Any song that carries the word, it carries God. Hallelujah. சூப்பர். ஸோ அது மாதிரி உங்களோட மேரேஜ் லைஃப் பற்றி கேட்க விரும்புகிறேன். ஸோ மேரேஜ் ஆகி ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சுல, 16 இயர்ஸ் ஆயிடுச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் நல்லா இருக்கும். எப்படி இருந்தது மேரேஜ் டைமில்? எப்படி? ஸோ என்னோட மேரேஜ் நான் கல்யாணம் முடிச்சப்போ அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னோடது வந்துட்டு இட் வாஸ் பியூர்லி அரேஞ்ச்டு மேரேஜ். ஓகே ஓகே. ஆனால் என்னன்னா வந்துட்டு நான் என்னுடைய மனைவிக்காக ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறேன். நானே போய் தேடி கண்டுபிடிச்சிருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஓகே. ஆண்டவர் வந்துட்டு எல்லா விதங்களிலும் எனக்கு தேவையான, எனக்கு ஏற்ற ஒரு மனைவி ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஆண்டவர் நம்ம ஒரு ஆபிரகாமோடு ஒரு சாராள் சேர்ந்தா தான் ஈசாக்கு வர முடியும். ஈசாக்காட ஒரு ரெபெக்கா சேர்ந்தா தான் யாக்கோபு வர முடியும். ஸோ இட் இஸ் அபவுட் த லீனியேஜ். ஸோ என்னுடைய பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறாரு. ஆனா இது நடக்கணும் அப்படின்னு சொன்னா அது நடந்திருக்கணும். என்னுடைய மனைவி எல்லா விதங்களிலும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவானவங்க. ஷீ இஸ் ஒன் ஆஃப் மை பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்ஸ். எனக்கு ரொம்ப, அதாவது அவ்வளோதான் ரொம்ப இது அப்படிங்கும்போது என் ஒய்ஃபை தான் போவேன் ப்ரேயருக்கு. ஓகே ஓகே ஓகே. என்னோட ஒய்ஃபும் நானும் சேர்ந்து ஜெபம் பண்ணி இதுவரைக்கும் அந்த ஜெபத்துக்கு பதில் வராமல் இருந்ததே இல்லை. ஸோ மேரேஜ் பண்ணி உடனே ஒரு ஒரு நியூ லைஃப்ல ரெண்டு பேருக்குமே ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அது சேலஞ்ச் இதாக இருந்ததா? நியூ வாழ்க்கை மேரேஜ்னாவே சேலஞ்சு தானே. ஆனா என்னோட ரெண்டுமே வேற வேற கேட்டகரியில இப்படி வர்றீங்க, ஜாயின் பண்றீங்க. ஏதாவது ஒரு உங்களுக்குள்ள ஒரு அதை அண்டர்ஸ்டாண்ட் எப்படி பண்ணீங்க? என்னோட ஒய்ஃப் வந்துட்டு பிறந்து வளர்ந்ததெல்லாம் அபுதாபில. ஸோ அவங்க அங்க இருந்துட்டு நல்ல சம்பளம் அப்பவே. இப்போதைக்கே அந்த சம்பளம், அந்த அமௌண்ட்டை இப்போ வாங்கினா கூட அது ஒரு பெரிய சம்பளம் துபாயில. 2009ல நல்ல பொசிஷன்ல நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் கல்யாணம் முடிச்சதும் சொன்னேன், இங்கதான் ஊழியம், நீ ரிசைன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். என் ஒய்ஃப் உடனே அவர் ரிசைன் பண்ணிட்டாங்க. உடனே அந்த வேலையை விட்டுட்டு நான் இதுதான் என் லைஃப், இப்படிதான் இருக்க போகுது, இன்னும் வீட்டில் தான் வச்சிருந்தேன். ஒரு ஆர்டினரியான ஒரு இதில் தான் அகாமடேஷன் கொடுத்துருந்தேன். என் ஒய்ஃப் மனம் சுழிச்சதே இல்லை. பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவேன், நார்மலான ஒரு இதுதான். ஆனால் ஷி ஆல்வேஸ் அட்ஜஸ்டட் அண்ட் என் கூட நின்னாங்க. wife is a blessing. நல்ல மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். ஒரு சேலஞ்ச் இருந்ததா இது உங்க இத்தனை வருஷத்துல? இந்த இடத்துல நான் ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தேன், அதை தாண்டி வந்தோம் அப்படிலாம்? நான் வந்துட்டு என்னோட பாஸ்டர் வீட்டில் பிறந்தவன். ஆமா, 420 ரூபா ஃபீஸ் இல்லை ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும்னா நான் ப்ரேயர் பண்ணாதான் எங்க அப்பாவால் அன்னைக்கு கட்ட முடியும். அதனால மாசம் முழுசு ப்ரேயர் பண்ணி தான் எனக்கு 420 ரூபா வரும். ஸோ அதுதான் என்னோட ட்ரைனிங். ஆனா என்னோட ஒய்ஃப் வந்துட்டு மாசம் ஆனா சம்பளம், அந்த சம்பளம் வந்துட்டு அந்த சம்பளத்தை பேஸ் பண்ணி தான் பிளானிங். ஆனா நான் எப்படி மினிஸ்ட்ரியை பிளான் பண்றேன், பிளானிங் பண்ணிட்டு தான் அடுத்து ப்ராவிஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு இது இருந்துச்சு பாத்துக்கோங்க. எனக்கு 1ஆம் தேதி 5ஆம் தேதி வாடகை கட்டணும் வீட்டுக்கு. சில சமயம் 5ஆம் தேதி 3 எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, எனக்கு ஃப்ரெஷ்ஷா மெமரி இருக்கு. ஆழ்வார்பேட்டில் கட்டணும், 5ஆம் தேதி ஆயிடுச்சு, 4 மணி ஆயிடுச்சு, காசு இல்லை. எனக்கு வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் ஃபைனான்சியல் கமிட்மெண்ட்ஸை மட்டும் நான் 99.9% அதை நான் ஆனர் பண்ணுவேன். பண்ணலைன்னு சொல்லிடுவேன். சொல்லிட்டு செய்யாம இருக்க மாட்டேன். அதாவது எஸ்பெஷலி இப்போ ஒரு மீட்டிங்கே நடத்துறோம், பேமெண்ட்ஸ் வில் பி ஆல் டன் தட் டே. இழுத்தடிக்கிற வேலையே கிடையாது.
we will never hold payments for anybody. ஸோ எனக்கு 5ஆம் தேதினா 5ஆம் தேதி வாடகை கட்டி ஆகணும். எனக்கு அதெல்லாம் அசிங்கம். அடுத்த நாள் டிலே பண்ணுறதெல்லாம் ஐ டோன்ட் லைக் டு டூ தட் பிகாஸ் ஐம் a man of God. ஓகே ஓகே. என்னோட ஒய்ஃபில் ஐயோ எங்கள் ஒய்ஃபுக்கு அந்த டைம் வந்துச்சுனாவே பேனிக் ஆயிடும். ஐயோ எப்படி கட்ட போகிறோம், இப்படி உன்ட்டு இருக்கா அப்படிங்கிறா தெரியும் இல்லைன்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு சம்பளத்தை பேஸ் பண்ணி தான் பிளானிங். ஓகே. நம்ம பிளான் பண்ணிட்டு தான் அடுத்து ப்ராவிஷனுக்கு வெயிட் பண்ணுறோம். 4 மணி வரைக்கும் பே பண்ண முடியல. ஆனால் அன்னைக்கு நைட்டு வாடகை பே பண்ணிட்டு தான் நான் பெட்டுக்கு போனேன். somehow God will bring, somehow God will provide. ஸோ எங்கள் 2 பேருக்கு இது ஒன்றுல இது சம்டைம்ஸ் ஐயோ பிகினிங்கில், இப்போ இல்லை பிகினிங்கில் வந்துட்டு எப்படி இது பண்ணுவோம் அந்த ஃபைனான்ஷியல் பேனிக்கு. பட் நான் கூலாக இருப்பேன். அது எப்படினாலும் நடந்துரும்னு தெரியும். ஜஸ்டின் நடிப்புற மேரேஜ் பண்ணும்போது துபாய் பொண்ணை மேரேஜ் பண்ணாரு. துபாய்க்கு போயிட்டு வர்றாரு. நல்லா செழிப்பாயிட்டாரு அப்படிங்கிற ஒரு பிம்பம் வெளியே. அது மக்கள் என்னன்னாலும் சொல்லலாம்ல. ஸோ நான் கல்யாணம் பண்ணி அவங்களை இங்கே கூட்டிட்டு வந்தேன். நான் கல்யாணம் பண்ணி அங்கே போல வேலையை விட்டுட்டு வர சொல்லுவேன். மேன் இஸ் த ப்ரொவைடர் இன் த ஹவுஸ். டிசிஷனுமே அவங்களுடைய ஐடியாலாம் கேட்பீங்களா? அப்படின்னா of course major decisions I never make decisions without asking my wife. ஓகே ஓகே. என்னோட ஒய்ஃப் எப்படின்னா இது ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னு சொன்னா வந்துட்டு அவங்க எனக்கு நோ சொன்னதே இல்லை. ஆண்டவருக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், விசேஷமா கொடுக்கறதுல எனக்கு நோ சொன்னதே இல்லை. வி போத் அக்ரி, இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிங்கும்போது வி போத் அக்ரி. அதே மாதிரி வந்துட்டு மோஸ்ட்லி என்னோட ஒய்ஃப் டிஸ்அக்ரி பண்ணுனா அதை நான் வந்துட்டு ஸ்லோ பண்ணுவேன். ஏதோ ஒன்று பண்ண போகிறோன்னு சொன்னால் என்னோட ஒய்ஃப்கிட்ட போயிட்டு ஒரு மேஜர் டெசிஷன் எடுக்கும்போது 100% நான் ஏஞ்சிட்ட போய் கேட்பேன். லெட் அஸ் ப்ரே டுகெதர், யூ ஆல்சோ ப்ரேன்டல். இண்டிபெண்ட்டாக இண்டிவிஜுவலாக ப்ரேயர் பண்ணுவோம். நானும் தனியாக ப்ரேயர் பண்ணுவேன். ஐ ஆஸ்க் ஹர் ஆல்சோ டு ப்ரே. அப்புறம் வந்துட்டு I'll find how she is feeling. மோஸ்ட்லி எங்கள் 2 பேரோட ஃபீலிங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சில சமயம் சில டெசிஷன்ஸ் ஃபெய்த்தில் எடுக்கணும். ஓகே ஓகே. சிலது ஆண்டவர் சொல்லி செய்கிறோம், சிலது விசுவாசத்துல கால் எடுத்து வைக்கிறோம். அந்த டைம்ல we need more prayer, agreement. So there is agreement. 2 பேர் ஒருமனப்படும் போது பெரிய பவர் இருக்குல்ல. ஸோ நம்ம 2 பேர் ஃபேமிலியில நம்ம மனைவியோட ஒருமனப்படுறதுல பயங்கர பவர் இருக்கு. அதனால எப்பயுமே நான் மேஜர் டெசிஷன்ஸ் என்னோட ஒய்ஃபை கேட்காம நான் எடுத்தது கிடையாது. சில ஊழியர்கள் தடுமாறும் போது அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தூக்கலாங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படின்னா ஒரு கான்செப்ட். ஆஃப் கோர்ஸ் எவ்ரிபடி ஒருத்தங்க தடுமாறுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வந்துட்டு தள்ளி விட்டுட்டு போனா யாருமே ஊழியத்தில் இருக்க முடியாது. எனக்குன்னா கிருபை, அவங்களுக்குன்னா கண்டிப்பு. அப்படி இருக்கக்கூடாது. See, everybody deserves grace. அதுதான் ஆண்டவர். That's what the Bible is all about. God never discarded Abraham. Oh no. God never discarded David. God never discarded. எல்லாரையும் ஆண்டவர் ஒருத்தங்க தூக்கி விழுந்தா தூக்கி விடுற இடத்துல தான் ஆண்டவர் அங்க வர்றாரு. அதுதானே ஜீசஸ். கண்டிப்பா. மனுக்குலத்தை ஓகே இனிமேல் இந்த ரேஸே வேண்டாம்ப்பா தூக்கி வீசிட்டு போயிருக்கலாம். இல்லை அதை பண்ணல. அவர் இதுக்குள்ள ஒன்னா வர்றார், வந்து தூக்கி விடுகிறார். ஸோ தட் இஸ் வாட் வி ஹேவ் டு the church is all about. அப்போ ஒருத்தங்க தடுமாறுறாங்கன்னு தெரிஞ்சா we should go and encourage them, support them, help them find the way. And that's what church is all about, and that's what Jesus is all about. அது மாதிரி 3 பிள்ளைகள் உங்களுக்கு. 13 வயசா ஃபர்ஸ்ட் பையனுக்கு? 13 வயசு, 11 வயசு, 5 வயசு. பிள்ளைகளை வளர்க்கறதுல உள்ள சவால்கள் எப்படி இருக்கு? உங்களுடைய பிள்ளைகளை எப்படி மேனேஜ் பண்ண? எனக்கு ஆண்டவர் வந்துட்டு என்னோட பிள்ளைங்களுக்காக ஆண்டவர் ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்கிறேன். ஏன்னா ரொம்ப தங்கமான பிள்ளைங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. சோ வெல் பிஹேவ். எங்க கூட்டிட்டு போனாலும் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இப்படி வச்சிருக்கிறீங்க பிள்ளைங்களை அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வாண்ட் டு கிவ் அ லாட் ஆஃப் கிரெடிட்ஸ் டு மை ஒய்ஃப். 2 பேரும் சேர்ந்து தான் பேரண்டிங் பண்றோம். ஆனால் என்னோட ஒய்ஃபோட கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு இன்சேன் அமௌண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். அண்ட் சேலஞ்சஸ் அப்படின்னு சொன்னால் என்ன சேலஞ்ச், அது ஒரு பிளெஸ்ஸிங் தான். வீட்டில் போகும்போது 3 பிள்ளைங்களையும் பார்க்கும்போது, அது எனக்கு 5 வயசு என்னோட பொண்ணெல்லாம் நான் போயிட்டா ஒரே விளையாட்டு தான் வீட்டில். இதுல என்ன சேலஞ்ச் இருக்கு? எல்லாம் நிறைய பிள்ளைகளுக்கான அந்த மொபைல்ல எல்லாம் போய் இதாகிறாங்க. நிறைய ஜெனரேஷன் கேப் அதெல்லாம் யோசிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம அவங்கள தட்டி கொடுத்து அரவணைச்சு அவங்கள கரெக்ட் பண்ணி அதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். நம்ம மினிஸ்ட்ரி அதுதானே. ஒவ்வொரு பேரண்ட்டும் ஒரு ஊழியக்காரன்.
ஒரு பேரண்ட்டுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க முக்கியமான ஊழியமே பிள்ளைங்க தான். நிறைய நேரத்தில் நம்ம அதை மிஸ் பண்ணிடுறோம். ஓகே ஓகே. ஸோ அவங்க வளர வளர அந்த வயசுக்கு ஏற்ற சேலஞ்சஸ் இருக்கு. ஒரு பையன் டீனேஜர் ஆகுறானா, அவன் வந்துட்டு அவன் அந்த ஒரு மரியாதை எதிர்பார்க்கிறான். அவன் வந்துட்டு நான் ஒரு ஆண், நான் ஒரு ஆம்பளை, நான் ஒரு இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஒரு இது வருது. அவங்கள தட்டி கொடுத்து அவனை அந்த கரெக்டான பேரண்டிங் பண்ணும்போதில் அவங்கள வச்சு நம்ம பயங்கரமா சாதிக்கலாம். அவன் வந்துட்டு ஈசாக்கு பண்ணினதை விட யாக்கோபு நிறைய பண்ணாரு, யாக்கோபு பண்ணதை விட 12 கோத்திரம் நிறைய பண்ணுச்சு. அப்போ வந்துட்டு அது போக போக இம்பாக்ட் மல்டிப்ளை தான் ஆகுது. ஸோ வந்து புலி 5-8 அடி பாய்ந்தா புலிக்குட்டி 16 அடி பாய போகுது. அப்போ 16 அடி பாய போறத நான் கரெக்டா என்ன பண்ணும், எக்யூப் பண்ணும். ஸோ அதை வந்துட்டு சேலஞ்சா பார்க்கல, ஒரு பிளெஸ்ஸிங்கா பார்க்குறேன். நீங்க ஒரு 6 வயசுல உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருந்தது. பசங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா? கண்டிப்பா. என் பையனுக்கு வந்துட்டு அவன் 3.5 வயசு 4 வயசா இருக்கும்போது ராயப்பேட்டையில இருந்தோம். ஒரு வீட்டில் நான் சோஃபால, ஒரு பெய்ஜ் கலர் சோஃபா, நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், என் பையன் எலைஜா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான், என் ஒய்ஃப் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏதோ என்னை திரும்பி பாருன்னு சொல்லுச்சு. சம்திங், ஒரு ட்ரிகர். திரும்பி பார்க்குறேன், ஃப்ரீஸா இப்படி 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 ஒரு மாதிரி ஷாக்ல இப்படி இருக்கிறான். இப்படி 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 ஃப்ரீஸ் ஆகி இருக்கிறான். குழந்தை பையன் விளையாண்டுட்டு இருந்தவன். நான் எலைஜா எலைஜா வாட் ஹேப்பன் அப்படின்னா, அவன் அவன் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. வாட் ஹேப்பன் அப்படின்னப்போ அவன் சொன்னா, ஏஞ்சல். எங்க வீட்டில் ஏதாவது டிவியில் ஏஞ்சல் போட்டோம், அது இது போட்டோன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஏஞ்சல் என்னன்னா அவன் சொல்றான், எங்க அந்த ஒரு ஃப்ரெஞ்ச் டோர் மாதிரி ஒன்று இருந்துச்சு, இப்படி ஒரு செவர் இருந்துச்சு. சொன்னா an angel came, ஒரு கோல்டு லைட் இப்படி ரவுண்டா சர்க்கிள் மாதிரி அப்பியர் ஆயிருக்கு. அது வழியா ஒரு ஏஞ்சல் கேம். நாட் விஷன். அவன் கண்ணை முழிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். வந்து நான் பக்கத்துல ஐ டென்ட் ஃபீல் எனிதிங். ஓகே ஓகே ஓகே. அவன் சொல்றான், the angel came and stood behind me. சோஃபால அவனுக்கு பின்னால இப்படி நின்னு the angel put the wings around him. அப்படின்னா என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின், see this is the Holy Spirit. நான் அவன்கிட்ட கேட்கிறேன், did the angel tell you something அப்படின்னு. அவன் சொன்னா எஸ். என்னன்னு கேட்டேன். he said Elijah you are a prophet. அவன் நடுங்கிட்டே சொல்றான். see you can't make it. அவன் 4 வயசு குழந்தை, can't make this thing. ஓகே ஓகே. he said Elijah you are a prophet. அதுக்கப்புறம் எதுவும் சொன்னாரான்னு கேட்டேன். no. What did he do after that night? He went the same way. அவன் அதிலிருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு. 4 years. God came to him and told him you are a prophet. ஏன்னா அவன் வயிற்றுல இருந்தப்போ ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, I have put an Elijah in your wife's stomach. He'll be a prophet. So he knows his calling, what he is called for. நிறைய சோசியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் உங்க ஃபேமிலியாக பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நிறைய ஃபோட்டோஸ்லாம் போடுறீங்க. ஸோ ஒரு சக்ஸஸில் ஒரு ஃபேமிலியில் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஊழியத்துக்கும் ஃபேமிலிக்கும்? ஐ விஷ் டு சே நான் பயங்கர ஃபேமிலியோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், சக்ஸஸ்லாம் சொல்ல வரேன். பட் ஐ எம் ட்ரைங் டு பி. ஐ டோன்ட் வாண்ட் டு போர்ட்ரே what I'm not. But I love spending time, especially என்னோட பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அவங்களோட ஒரு டிரைவுக்கு போகிறதோ, இல்லை அப்படியே வெளியில் போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதோ, ஐ லைக் டு டூ தட். ஐ லைக் டு ஸ்பெண்ட் டைம் வித் தம். ஐம் ட்ரைங். அவங்களும் சில சமயம் ஹோம்ஒர்க் அதுன்னு பிஸியாக இருப்பாங்க. பட் ஐ லைக் டு ஸ்பெண்ட் டைம் வித் தம். they bring so much of joy to my heart. சூப்பர். அது மாதிரி நிறைய இன்னைக்கு டாக்டரின் வைஸ் நிறைய வருது. கிருபை பத்தி பேசுறாங்க, ஃபெய்த், லா பத்தி பேசுறாங்க. நீங்க பொதுவா எப்படி இதை பாக்குறீங்க, இந்த கிருபை டீச்சிங்? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஆண்டவர் வந்துட்டு அப்படியே கோவத்தோட மூஞ்சியெல்லாம் செவந்து போய் இருந்த மாதிரியும், உடனே அந்த நடுவில் அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அந்த ஒயிட் பேப்பர் வரும்ல, அந்த புதிய ஏற்பாடுக்கு முன்னால, ஆண்டவர் அங்கே கூல்டவுன் ஆகி ஓகே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், இனிமேல் நான் என் மைண்டை மாத்திக்கிறேன். இல்லை, அவர் வந்துட்டு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் கோபம் ஒரு நிமிடம், கிருபையோ நிறுத்தம். இது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? இது பழைய ஏற்பாடு தான். பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல ஆண்டவரை பத்தி சொல்லும் பொழுது, he is a God of long suffering. அவர் நீடிய பொறுமை உள்ளவர் இருக்கு.
ஒவ்வொரு நாளும் வேதனை அனுபவிச்சுட்டே காத்துட்டு இருக்கிறாராம். லாங் சஃபரிங், அதுதான் லாங் சஃபரிங். காட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ காட் ஆஃப் கிரேஸ். கிருபை இல்லைன்னா பைபிளும் இல்லை, கிருபை இல்லைன்னா கிறிஸ்தவம் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், சிலர் வந்துட்டு கிருபை, see it is true, சிலர் வந்துட்டு மேபி they are actually teaching it in a very wrong way. வந்துட்டு see ஆண்டவர் வந்துட்டு எல்லா விதங்களும் கிருபை உள்ளவர். நம்ம பண்ணின பாவம், பண்ண போகிற பாவம் எதுவாக இருந்தாலும் எல்லாமே சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி அதற்கான விலைக்கிரயத்தை ஆண்டவர் செலுத்தி விட்டார். எனக்கு கிருபை இருக்கு அதனால நான் பாவம் பண்ணுவேன்னு அந்த துணிகரமாக பண்ணும்போது அந்த கிருபையை நம்ம வந்துட்டு என்ன பண்ணுகிறோம், அதை வந்துட்டு உதாசீனப்படுத்துகிறோம். ஆனா எப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விழுந்தாலும் ஒரு மனுஷன் அவனை தூக்கி எடுப்பது தான் கிருபை. இந்த கிருபை இல்லாம எந்த மனுஷனும் ஆண்டவருடைய சமூகத்துல கூட வர முடியாது. எனக்கு கிருபை இருக்கா அதனால நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வீம்புக்கு பண்றது no no that's very wrong. கிருபை வந்துட்டு பாவத்தை பண்றதுக்கு ஒரு லைசென்ஸா கிருபை யூஸ் பண்றாங்க, அதுதான் தப்பு. கிருபை வந்துட்டு பாவத்தை பண்றதுக்கு இல்ல, கிருபை பாவம் பண்ணாம இருக்கு. ஓகே ஓகே. இந்த தவறை உணர்ந்த ஆண்டவர் நம்மகிட்ட திரும்ப வர நம்முடைய கிருபை வேணுங்கும் போது ஆண்டவர் அஃப்கோர்ஸ் நம்மை மன்னித்து நமது கிருபை நிமித்தம் தூக்கி விடுகிறவர். அதுதான் ஆண்டவர். கிரேஸ் இஸ் நாட் த லைசன்ஸ் டு சின், கிரேஸ் இஸ் த ஸ்ட்ரென்த் டு ஓவர் கம் சின். நீங்க ஒரு பாவம் ஒருத்தர் தொடர்ந்து பண்றாங்கன்னா கர்த்தர் அவர் சிட்சிக்கிறார், தண்டிக்கிறார் அப்படிலாம் சொல்லப்படும் வார்த்தைகள் இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? புதிய ஏற்பாட்டிலே இருக்கே, ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரோ அவரை சிட்சிக்கிறாரு. சிட்சிக்கிறாருன்னா அஃப்கோர்ஸ் ஆண்டவர் வந்துட்டு யாரையும் நேச்சா உங்களை வந்துட்டு ஆண்டவர் கரெக்ட் பண்ணுவார்ல. ஒரு நல்ல ஒரு அப்பா வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு ஒரு தப்பறான வழியில போறான்னா சில சமயம் டிசிப்ளின் தேம், அதுதான் ஒரு நல்ல ஒரு அப்பா. இல்ல சிட்சிக்காம விட்டா சில சமயம் சிட்சை தான் ஒரு மனுஷனை திரும்ப கொண்டு வருது. என்ன பண்றது? ஸோ சிட்சிக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் சிட்சிக்க, இதெல்லாம் புதிய ஏற்பாடுங்க. ஓகே, பொறுத்து நிறைய பேசப்படுது. இப்போ வருகை சமீபமா இருக்குன்னு சொல்றாங்க, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? வருகை சமீபமா இருக்குன்னு 2000 வருஷத்துக்கு மேலே அப்போஸ்தலர் பவுல் சொல்லிட்டாரு. ஆமா, இந்த பைபிள்ல பரூசியா அப்படின்னு ஒரு ஹீப்ரு கிரீக் வேர்டு. என்னன்னா அவனை ஆண்டவரே வரப்போறாரு, நான் எதுக்கு வேலை செய்யணும்னு வேலைக்கு போல. எப்படி ஆண்டவர் வரப்போறாரு வேலைக்கு போகாம விட்டான் அப்படின்னா அன்னைக்கே ஜீசஸ் நாளைக்கு வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பைபிள் ஆமை நேசுவே வேகமாய் வரும் மாறனாதா, ஆண்டவர் நாளைக்கு வருவாரு இன்னைக்கு வருவாருன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆதி சபையே இன்னைக்கு வருவாருன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஜீசஸ் கேன் எனி டைம். நம்ம இப்போ பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம வந்துட்டு ஜீசஸ் வரலாம். we don't know, so we cannot predict. ஜீசஸ் என்ன சொன்னாரு, பிதாவை தவிர வேற ஒருவன் அறியான்ட்டார், வர்றவரே சொல்லிட்டார். பட் ஆனால் அந்த காலத்தை நெருங்கிட்டோம், இந்த இந்த இன்னும் 10 வருஷத்துல வரப்போ இப்படிலாம் சொல்றாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னும் 10 வருஷம்னு பார்க்காதீங்க, அடுத்த 10 நிமிஷம்னு பார்த்து வாழலாம், அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. அந்த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி எப்பயுமே இருக்கணும். டுடே இஸ் த டேங்கிற அர்ஜென்சி இருக்கணும். 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும் யாருக்கு தெரியுங்க? 3021 கூட 2 பேர் இப்படி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஜீசஸ் இன்னொரு 10 வருஷத்துல வந்துருவாரான்னு தெரியாது நமக்கு. we don't know, இல்லைன்னா நாளைக்கு கூட வரலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அன்னைக்கே வந்துட்டு ஜீசஸ் என்னைக்குனாலும் வரலாம், இந்த வாரம் வரலாம், அடுத்த வாரம் வரலாம்னு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த அர்ஜென்சி சபையை விட்டு என்னைக்கும் போயிடக்கூடாது. ஏன்னா அது போயிருச்சுன்னா துணிகரம் வந்து விடும். ஸோ we should always live in that state of preparedness. எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். அதை தான் இயேசு உவமைகள்ல சொல்லியிருக்கிறார். உங்களுடைய விஷன் ஊழியத்துல இதெல்லாம் என்ன நான் செய்யணும், என்னென்ன விஷயங்கள் வச்சிருக்கீங்க? என்னோட விஷன் எனக்கு வந்துட்டு சென்னையில் ஒரு 1 லட்சம் ஆத்மாக்கள் டிசைபிள்ஸா மாற்றணும். ஓகே ஓகே. அது கம்பி 1 லட்சம், சாரி 10 லட்சம். 10 லட்சம். ஓகே. உலகம் முழுவதும் போய் தொடர்ந்து ஆத்தும அறுவடையை பண்ணணும், சீஷர்கள் உருவாக்கணும். இதெல்லாம் என்னுடைய ரத்தத்துல ஓடிட்டு இருக்கிறது. அதுக்காகத்தான் நான் வாழ்றேன். அது வந்துட்டு என் லைஃப்ல டிமினிஷ் ஆகாது. I want to bring Jesus to as many number of people, and I want to bring people to Jesus. சூப்பர். ஃபைனலா பார்க்கக்கூடிய நேயர்கள் நிறைய விசுவாசிகள் பார்க்குறாங்க, ஊழியர்கள் பார்க்குறாங்க, அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம சேனல்ல? ஆண்டவருக்காக வாழுங்க, ஆண்டவரை பத்தி வைராக்கியமா மாறுங்க. ஆண்டவருக்கு அவருடைய வைராக்கியத்தை சுமந்து திரிகிற, அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் தேவை. அந்த அன்பிலே வளர்ந்து, ஆண்டவரை பற்றிய வைராக்கியத்திலே வளர்ந்து, ஏசப்பாவை உங்களுக்கு எத்தனை பேருக்கு சொல்ல முடியுமோ அத்தனை பேருக்கு சொல்லுங்க. உங்களால சபை பெருகட்டும், உங்களால ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படட்டும். வாழ்க்கை ஏதோ
என் வேலை, என் சம்பளம் அதெல்லாம் முக்கியம். ஆண்டவர் உங்களை நல்லா வச்சிருக்க விரும்புகிறாரு, பரிதாபமாக வைக்க விரும்பலை. ஆண்டவர் வந்துட்டு உங்களை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையில் வச்சிருக்க விரும்புகிறார். ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க, சில சமயம் வேலை பிஸ்னஸ்ன்னு ரொம்ப பிஸியாகி இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ளேயே குறுகிய காரியத்துக்குள்ளே வாழ முயற்சி தரோம். அப்படி இல்லை, வாழ்க்கை ரொம்ப பெருசு. ஒரு நாள் நம்ம ஆண்டவரை சந்திக்க போகிறோம். இந்த பூமி அழிஞ்சு போயிடும், ஒரு நாள் இந்த வானம் காணாமல் போயிடும். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். அவர் பார்த்துட்டு இருக்க ஆண்டு வந்துட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெளிப்படுத்துறார். அவர் சொல்றாரு, இந்த வானம் இந்த பூமி ஒளிந்து போயிற்று, நான் எங்க இருந்தேன்னு எனக்கு தெரியலங்கிறார். ஏன்னா வானம் பூமி காணாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு புதிய பூமி உண்டாச்சு. அப்புறம் பரலோகம் இறங்கி வருது, புதிய எருசலேம் இறங்கி வர கண்டேன் அப்படிங்கிறார். நிறைய பேரு செத்து பரலோகம் போனா முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, எங்க போக போறீங்க? பரலோகம் கீழே இறங்கி வரப்போகுது. ஆண்டவர் பூமியைத்தான் மனுஷனுக்காக படைச்சார். அப்ப அவர் சொல்றாரு, புதிய எருசலேம் இறங்கி வர கண்டேன். அதுக்கப்புறம் ஒரு சத்தம் கேட்டுச்சான். அந்த சத்தம் சொல்லுச்சு, இது முதற்கொண்டு மனுஷர்கள் மத்தியிலே என்னுடைய வாசஸ்தலம் இருக்கும். மை இன்ஹாபிடேஷன் ஷால் பி அமங் மென். அப்படின்னா நிறைய பேர் செத்து பரலோகம் போய் ஆண்டவரோடு இருக்குன்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஆண்டவர் இந்த புதிய பூமியில நம்ம எல்லாரையும் வச்சு, இதெல்லாம் இயேசுவின் வருகைக்கு அப்புறம் நடக்கிறது. இந்த புதிய பூமியில வச்சு அவர் மனுஷனோட எப்படி ஏதேன் தோட்டத்துல ஆதாமோட இருந்தாரோ அப்படி இருக்க போறார். ஆனா அந்த வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்க போறோங்கிறது இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்காக என்ன பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதனால ஏதோ ஒரு எபிசோட பார்த்தோம், லைக்கை போட்டோம், கமெண்ட்டை போட்டோம், 4 பேரை கிரிட்டிசைஸ் பண்ணோம், இல்லைங்க. லைஃப் இஸ் மச் மோர் தேன் தட். நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், இன்னைக்கு நான் என்ன பண்றேன் ஆண்டவருக்காக, இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற பொறுத்து தான் அடுத்த வாழ்க்கையில நம்ம என்னவாக கனப்படுத்தப்பட போகிறோம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ லிவ் பியாண்ட் திஸ் லைஃப், knowing that there is a life that is coming, the new earth and new heaven where I will be rewarded. அதை மைண்ட்ல வச்சு நம்ம பண்ணோம். நம்ம பண்ற எல்லாத்தையுமே ஆண்டவருக்காக பண்ணுவோம். எதை பண்ணாலும் இதை நான் பண்ணேன்னா அன்னைக்கு எனக்கு இம்பாக்ட் ஆகுமா அப்படின்னு நம்ம யோசித்து பண்ண ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கை, நம்முடைய ரிலேஷன்ஷிப்பு, நம்ம செயல்படுகிற விதம் எல்லாமே மாறும். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி ரொம்ப நன்றி. உங்களோட ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன். தேங்க்யூ பிரதர் பிரவீன் அண்ட் ஈடன் டிவி ஃபார் வாட் யூர் டூயிங். கண்டினியூ டு டூ வாட் யூர் டூயிங். இந்த நீங்கள் பண்ணுகிற இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதே போல் உங்களோட விஷன் நிறையா, அதாவது வில்லேஜஸில் இருக்கிற ஊழியங்களுக்கும் பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும்னு விரும்புகிறேன் அப்படி நீங்கள் சொன்னீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட்டட். ஏன்னா வந்து நல்லா எக்ஸ்போஷர் இல்லாத வந்துட்டு பிளாட்ஃபார்ம் இல்லாத, மீடியா பிளாட்ஃபார்ம் இல்லாத ஊழியக்காரங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு செய்கிற ஒரு பெரிய ஊழியமாக அது இருக்கும். ஆண்டவர் உங்களை, இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். And I want to thank you for having me here today. Thank you so much.